தற்போது மிக உச்சபட்சமாக ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான அந்த யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதலை நடத்தியதை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது. ஒரு கட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய தருணத்தில் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கு அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக ஈரான் விளங்குகிறது. இது போன்ற பயங்கரவாத தாக்குதல் மூலமாக ஈரானை பணிய வைக்கலாம் என்று ட்ரம்ப் உடைய திட்டம் வெனிசுலாவில் ஜெயித்தது போல வெனிசுலாவினுடைய எண்ணெய் வளங்களை கொள்ளையடிப்பதற்காக அந்த நாட்டினுடைய அதிபரை ட்ரம்ப் கடத்தி வந்தார். அதுபோன்று உலகின் மிக அதிகமான எண்ணெய் வளம் மிகுந்த நாடுகளில் ஒன்றான ஈரானுடைய எண்ணெய் வளத்தை கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியதான் இந்த தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கிறது. இதில் அருகில் இருக்கக்கூடிய பல அரபு நாடுகள் ஈரான் மீதான தாக்குதலுக்கு தளங்களை அளித்ததன் காரணமாகத்தான் அவர்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்துவதற்கு நேர்ந்தது என்று ஈரான் தரப்பில் அதனுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மிக தெளிவான ஒரு விளக்கத்தையும் அளித்திருக்கிறார். அதே நேரத்தில் எவ்வளவுதான் தாக்குதல் நடந்தாலும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய ஏவலாட்கள் எங்கு இருந்தாலும் அவர்களை நாங்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்துவோம் என்று மிக வீரமாக ஒரு பேட்டியை அளித்திருக்கிறார். இந்த யுத்தம் உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும். யுத்தத்தினால் பாதிக்கப்பட போவது அப்பாவி மக்கள்தான். குறிப்பாக மேற்காசிய நாடுகளிலே பணிகளுக்கு சென்றிருக்கின்ற, தொழிலுக்கு சென்றிருக்கின்ற நம்முடைய இந்தியர்கள் பத்திரமாக தாய்நாட்டிற்கு அழைத்து வரப்பட வேண்டும். அதே போல தமிழ்நாட்டிலிருந்தும் இந்தியாவினுடைய இதர பகுதிகளிலிருந்தும் புனித மக்காவுக்கு உம்ரா என்ற பயணம், புனித பயணம் மேற்கொண்ட பயணிகள் அங்கே நிற்கின்றார்கள். அவர்களை பத்திரமாக தாயகத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஏற்பாடுகளை போர்க்கால அடிப்படையில் ஒன்றிய அரசு செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசும் கூட அங்கே சிக்கியிருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலிருந்து புனித பயணம் சென்ற அந்த தமிழர்களை திரும்ப அழைத்து வருவதற்கான முன்முயற்சிகளை அயலக தமிழர் நல்வாழ்வுத்துறையின் மூலமாக வேகமாக செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். பெட்ரோலிய பொருட்கள் விலை உயரும் இரும்பு பொருட்களோட ஓரை காட்டி பெட்ரோலிய விலைகள் உயர்வது என்பது ஒரு செயற்கையானது. போதுமான ரிசர்வ்ஸ் சேமிப்பு இருக்கக்கூடிய ஒரு நிலையில இதை காரணம் காட்டி பெட்ரோலிய விலைகள் உயர்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கொல்லப்பட்டாரு. இதை பாத்தீங்கன்னா தமிழகத்துல பாரம்பரியமிக்க காங்கிரஸ் தலைவர் சிதம்பரத்துடன் மகன் அவர் ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடத்தினார்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்றைக்கு இஸ்லாமியர்கள் பெரும்பாலுமா கார்த்திக் சிதம்பரத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவர் நடத்திய ஆட்சி நல்ல ஆட்சியா கொடுங்கோல் ஆட்சியா என்று சான்றிதழ் கொடுக்கக்கூடிய நேரம் இது அல்ல. அமெரிக்க ஏகாதிபத்தியம் இன்னொரு சுதந்திர நாட்டுக்குள்ளே சென்று அங்கே அப்பாவி மக்களை கொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியதை எந்த ஜனநாயகவாதியும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அந்த விவாதம் நடத்துவதற்கான தருணம் இது அல்ல. ஈரான் மக்களுடன் சேர்ந்து நிற்கின்றோம். நிச்சயமாக காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி சேர்ந்து இணைந்தே தான் நிச்சயமாக இந்த தேர்தலை சந்திக்கும். விரைவில் நல்ல செய்தி வரும் என்று எதிர்பார்க்கிறோம். கற்பனைகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. மிக தெளிவாகவே காங்கிரஸுடைய தமிழ்நாட்டு தலைவர் அருமைக்குரிய சகோதரர் செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலேயே இடம்பெறும். அது காங்கிரஸுக்கும் காங்கிரஸினுடைய எதிர்காலத்திற்கு அதுதான் சிறந்த வழியாக இருக்கும். அந்த சிறந்த வழியை தான் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.